ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸ். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச இந்த ஆனியன் ரிங்ஸை வீட்லேயே நல்ல கிறிஸ்பியாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு வளையமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 2 பல் பூண்டை நல்ல மைய அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு துளி பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து லேசாக நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை பிரெட் க்ரம்ஸில் ஒரு முறை லேசாக புரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக கார்ன்ஃப்ளாக்ஸை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் மாவில் புரட்டி எடுத்து ஒரு முறை பிரெட் க்ரம்ஸில் தேய்ச்சி தனியாக எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா எப்போ வேணால் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்ச ஆனியன் ரிங்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு சமயத்தில் 6லேருந்து 8 வரைக்கும் சேர்த்துக்கலாம், உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போ இந்த ஆனியன் ரிங்ஸ் நல்லா செவந்து பொரியிற வரைக்கும் நாம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் ஓரளவுக்கு அடங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஆனியன் ரிங்ஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூடாக இருக்கும்போதே கெச்சப்போடு சேர்த்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.